விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது மதிமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வைகோ அவர்களது கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற தமிழ் ஜனம் அந்த பத்திரிகையாளர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். இப்போதான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் நானும் கூட அந்த தாக்கப்பட்ட செய்தியாளர்கிட்ட தொலைபேசியில் பேசினோம். அவருக்கு ஆறுதல் சொன்னோம். நேரில் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறோம். இது ஜனநாயக நடைமுறை இல்லை. வைகோ மேடையெல்லாம் தமிழ்நாடெல்லாம் வாய்க்கிலேயே ஜனநாயகம் பேசுவார், உலக அரசியல்லாம் பேசுவார், நைஜீரியா பேசுவார், நைரோபி பேசுவார். சாத்தூரில் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவருக்கு. வெறும் எமோஷன் மட்டும் அரசியல் இல்லை. பத்திரிகையாளர்களை தாக்குற கட்சி என்ன கட்சி அது? மதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை. ஒருவேளை இப்படி விளம்பரம் வரும்ன்றதுக்காக யாரும் தாக்கியிருக்காங்களான்னு தெரியல. அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். வைகோவும் துறை வைகோவுக்கும் நிபந்தனையற்று மன்னிப்பு கேட்கணும் பத்திரிகையாளர்கள்ட்ட. இது தவறு, இந்த தவறு தொடரக்கூடாது. தாக்குனவங்க மேலே உடனடியாக திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். கூட்டணி கட்சி தான் சொல்லி அவங்களை யாரையும் ஸ்பேர் பண்ணக்கூடாது. பிஜேபி சார்பாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.